கொண்ட முருக பக்தர்கள் மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் பக்தி பரவசத்துடன் குவிந்தனர். சித்திரை திருவிழாவை போல மதுரையில் ஆன்மீக விழா கோலம் போட்டது. வெற்றிவேல் வீரவேல் கந்தனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா போன்ற கோஷங்கள் விண்ணை முட்டின. மதுரை வண்டியூர் டோல்கேட் அருகே மாநாட்டிற்காக 8 லட்சம் சதுரடி பரப்பில் பிரம்மாண்டமான அரங்கம் அமைக்கப்பட்டது. இதில் 6 அடி உயரத்தில் சிறிய மேடையும் அதன் பின் 10 அடி உயரத்தில் பெரிய மேடையும் அமைக்கப்பட்டது. குன்றம் காக்க கோவில் காக்க என்ற தலைப்பில் வேலுடன் முருகன் நின்ற நிலையில் அதன் பின் கோபுரமும் குன்றமும் இருக்கும் வகையில் அமைக்கப்பட்ட பதாகை பக்தர்களை பரவசப்படுத்தியது. மதியம் 3 மணிக்குதான் மாநாடு என்றாலும் காலை 10 மணி முதலே வண்டியூர் டோல்கேட் மைதானத்திற்கு பக்தர்கள் வருகின்றனர். மாநாட்டிற்கு வந்த பக்தர்கள் மேடைக்கு முன் வந்து அறுபடை முருகனை மனமுருகி வழிபட்டனர். மதியம் 3 மணிக்கு பம்பை இசை நிகழ்ச்சியுடன் மாநாடு துவங்கியது. சிறிய மேடையில் தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. மாலை 4 மணிக்கெல்லாம் மைதானத்தில் அமைக்கப்பட்ட 50 கேலரிகளிலும் பக்தர்கள் நிறைந்து காணப்பட்டனர். முருக பக்தர்கள் பலர் பால்குடம் காவடி எடுத்து வந்து மாநாட்டில் பங்கேற்றனர். மாலை 5 மணிக்கு மாநாட்டின் சிறிய மேடையில் இந்து முன்னணி பாஜக நிர்வாகிகளும், பிரதான பெரிய மேடையில் மடாதிபதிகள், ஆதீனங்கள், சாதுக்களும் அமர்ந்தனர். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை முன்னதாகவே மேடையில் வந்து அமர்ந்தார். ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்தனர். மேடையிலிருந்த ஆதீனங்கள், சாதுக்களின் காலில் விழுந்து பவன் கல்யாண் வணங்கினார். அரங்கத்தில் போடப்பட்டிருந்த 1 லட்சம் இருக்கைகளும் நிரம்பின. அதற்கு மேல் வருபவர்கள் அமர தரை விரிப்புகள் விரிக்கப்பட்டிருந்தன. அவற்றிலும் பக்தர்கள் நிரம்பி இருந்தனர். மாநாட்டில் பங்கேற்றவர்களை இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வரவேற்று பேசினார். பின்னர் ஆதினங்கள் பேசினர். தொடர்ந்து புராண இதிகாச கலை நிகழ்ச்சிகள், நாட்டியம், காவடியாட்டம், சூர சம்ஹார நடனம் போன்றவை நடந்தன. தொடர்ந்து பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், RSS தென் பாரத தலைவர் வன்னியராஜன், இந்து முன்னணி பொருளாளர் பக்தவத்சலம், இந்து முன்னணி நிர்வாகி வக்கீல் கனிமொழி பேசினர். இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து ஓட்டு வங்கியை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் அறுபடை வீடுகளில் சுவாமிகளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. மாநாடு நடந்த வளாகத்தில் பக்தர்களை வழி நடத்துவதற்காக பாதுகாப்பு, சுகாதாரம், மைதானம், போக்குவரத்து, பார்க்கிங் உள்ளிட்ட 27 குழுக்களை உருவாக்கி 2000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களை இந்து முன்னணி நியமித்திருந்தது. அவர்கள் பக்தர்களை அன்பாக வழி நடத்தினர். கூட்டத்தையும் வாகனங்களையும் ஒழுங்குபடுத்தினர். மாநாட்டு மேடை அருகில் போலீஸ் பாதுகாப்பு இல்லை என்ற புகாரும் எழுப்பப்பட்டது. அங்கு கூட்டத்தை தன்னார்வலர்கள் ஒழுங்குபடுத்தினர். இது தவிர 13 இடங்களில் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன. 10 ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன. மாநாட்டில் நிகழ்ச்சியில் நிறைவாக லட்சக்கணக்கானோர் ஒரே அரங்கில் அமர்ந்து கந்தசஷ்டி கவசம் பாடினர். முருக பக்தர்கள் மாநாடு அமைதியால் எந்த சலசலமும் இன்றி கட்டுப்பாடுடன் நிறைவடைந்தது.
நன்றி.